பாருங்கள், ஒரு டிவி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. சூப்பராக இருக்குது. ஆனால் எந்த ஒரு இது டேமேஜ் எதுவுமே இல்லை. ஆனால் இதனுடைய கம்ப்ளைண்ட் என்னான்ட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். என்ன ப்ராப்ளம்னா காட்டுறேன் பாருங்கள். ஒரு சந்து இருக்கா, இது டிவி வாங்குறப்ப வந்ததில்லை, நம்ம சுண்டெலி பண்ண வேலை. எப்படி கடைஞ்சி உள்ளே போய் குடும்பம் நடத்திருக்கிறாரு பாருங்கள். ஒரே வயிறு இல்லாத எல்லாம் கடிச்சு வச்சுருக்குது. ஸோ இப்போ அண்ணன் எல்லாத்தையும் கழட்டிட்டுக்கிறாரு. என்னென்ன வேலை பண்ணியிருக்குதுன்னு பார்க்கலாம். போர்டு எதுவும் செய்யலை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பவர் கேபிள் மட்டும் தான் கட் பண்ணியிருக்குது. வேறு என்னென்னாசும் கடிச்சிருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. ஒரு வேளை இந்த சந்துக்குள்ளே போய் இங்கே என்னாசும் இது நல்லா இருக்குல்லையே ரவுண்டாக, இதுக்குள்ளே என்னாசும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா என்னமோ தெரில. இப்போ அதை கழட்டிட்டு இருக்கிறாரு, அது பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இது நட்டெல்லாம் கழட்டியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே என்ன வேலை பண்ணியிருக்கோ தெரியல. இன்னும் ஒரு நட்டு பாக்கி இருக்குது. எத்தனை நட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த டிவி அவங்க ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு 10 days தான் கழட்டி வச்சுருந்தோம் சைடில். ஸோ அதுக்குள்ளே இந்த அளவுக்கு வேலை பண்ணியிருக்கிறது. ஸோ ரொம்ப பெஜாராகிட்டாங்க. என்னென்ன செலவாக்கிதோ அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபைனலி ஓப்பன் பண்ணிட்டோம். அப்பாடா, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓஹோ, இதுக்கு போகிற கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்குது. இங்கேயும் கட் பண்ணியிருக்குது. ஸ்பீக்கரே காணுமே. ஸ்பீக்கர் இருக்கிற ஒயர் எல்லாமே கடிச்சிருக்குது. மெயின் போர்டு இதுலேருந்து தான் போகிறது. டிவிக்கு எல்லாமே டிஸ்பிளேக்கு கனெக்ஷனு. பாருங்கள், இந்த இடத்துல பிடிச்சி ஏலியா பாருங்களேன் எந்த அளவுக்கு கடிச்சு வச்சிருக்குது. எத்தனையோ கம்ப்ளைண்ட் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. வா, மேக்னெட் மட்டும்தான் இருக்குது. இந்தாண்ட இருக்குது, ஒயர் போனது ஒன்றுமே காணும். அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்குமா வாய் கடிக்கிறதுக்கு? பிளாஸ்டிக்கே கடிச்சிது. சாப்பிடுதா இல்லை தூக்கிட்டு போய் நான் கொடுக்கணும் பெட்டுக்கிட்டு போடுறதுக்கா? ஓ, என்ன சொல்கிறாரு, இதுதான் மெயின் லைனா? இங்கிருந்து தான் ஃப்ரண்ட் லைனு. இதுதான் மெயின். இது கடிச்சு விட்டாலே டிஸ்பிளேவுக்கு போகிற சர்க்கியூட்டே இல்லாத மாதிரி. ஸோ இந்த கேபிளெலாம் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பட் ஆனால் இந்த கேபிள் மட்டும்தான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்க காட்டுறோம். இந்த கேபிள் தான் காப்பர் கேபிளாம். ஸோ இது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது. பாண்டிங் பண்ணணும். பார்த்தீங்களா எந்த ஒரு டிவி, இந்த டிவி எந்த அளவுக்கு பண்ணியிருக்குது. ஜஸ்ட் ஒரு 10 to 15 daysல குக்கிங் போட்டு. ஸோ இது செலவே சுமார் அந்த இது கேபிள் இது எல்லாம் வாங்கினா ஒரு 2 to 3,000 மேலே ஆகுன்றாங்க. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? சுண்டெலியோடைய பவர் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? டிவி